ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா இந்த பர்துபாய் பார்க். ஆமாங்க, அப்போ வீட்லேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சது. சரி, பாப்பாவையும் பார்க் கூப்பிட்டு போனால் அங்கே இருக்க குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுட தண்ணி ஊற்றுனா அவள் தூங்கிட்டா. சரி, தூங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வண்டியில் தூக்கி போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த பார்க் மட்டும் சூப்பராக இருக்காதுங்க. அந்த பார்க்குக்கு போகிற வழியில் இருக்க வீடுங்களே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பில்டிங் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, பங்கு சந்தையில் வர அந்த பில்டிங் மாதிரி இருக்கு இல்லையா அது. சரி, ஓகே, வாங்க நம்ம ரோட் கிராஸ் பண்ணி போயிடலாம். ஃபஸ்ட்டு போகிற வழியில் நான் அந்த வீடுங்களை காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, அது இது வந்து இண்டிவிஜுவல் வில்லா இருக்கிற ஏரியா. இது ஒரு வீடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கட்டியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வெளியில் அந்த கார்டன் மெயின்டைன் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கலராக பூங்களை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நிறைய நம்ம ஊர் மரங்களை பார்க்கலாங்க. நான் நிறைய வேப்ப மரம் பார்த்தேன். வீட்டுக்கு வீடு வேப்ப மரம் வளர்க்குறாங்க. பூரா நம்ம ஆளுங்களை தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லி ஏரியாங்க. ஒருத்தனும் 2 கார் 4 கார் வச்சுருப்பாங்க. பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்ல ஸ்பேஷியஸாக பெரிய வீடு தான் வச்சுருப்பாங்க. ஒரு வீடும் ஒரு டிசைனில் சூப்பராக கட்டியிருப்பாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். மெயினாக வெளியில் இருக்க அந்த கார்டன்ஸ் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கார்டன் நம்ம பார்க் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அப்படியே மைண்டெல்லாம் அப்படியே பீஸ்ஃபுல்லாகிடும். இங்கே பாருங்கள், நம்ம மிராக்கிள் கார்டனில் அந்த கார்டன்ஸ் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு டாக் கூட்டிகிட்டு போனாங்க, அதனால தான் பிடிக்காது திரும்பினேன். ஏன்னா எங்கள் டாக் பார்க்குறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா டாகுக்கு தனியாக லைசன்ஸ் வச்சுருக்கணும், அதுக்கு வேக்சினேஷன்லாம் போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே டாக்லாம் வச்சுருக்க முடியாது. கேட் மட்டும்தான் ஃப்ரீயாக இங்கே அங்கங்கன்னு சுற்றிட்டுருக்கோம். ஒரு வீடுக்கும் நடுவில் எவ்வளோ கேப்பு. இது பாருங்களேன், அந்தந்த வீட்டோடைய என்ட்ரன்ஸ்லேயே அந்த கார்டன் மெயின்டைன் பண்ண. அப்புறம் டேட்ஸ் மரங்கள் நிறைய இருக்கும், அது சொல்லவே தேவையில்லை. இப்படி காரே வராத ரோட்டுக்கு நடுவில் எதுக்கு ரவுண்ட் அபவுட் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன் இல்லையா, இங்கே இருக்கவனுங்க எல்லாருமே 2 கார் 4 கார் தான் வச்சுருப்பானுங்க. அதுவும் எல்லாம் காஸ்ட்லி கார் தான் வச்சுருப்பானுங்க. எவ்வளோ அமைதியாக ஒரு ரோடு, பெருசாக வண்டிங்க எதுவுமே இல்லாமல். இந்த ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பார்க் கிளம்பணும் அப்படின்னா வீட்டை விட்டு இறங்கி ரோட் கிராஸ் பண்ணாலே போதும். என்ன தான் ரோடு எம்டியாக இருந்தாலும் நம்ம எங்கேயுமே கிராஸ் பண்ண முடியாது. ஜீப்ரா கிராஸில் தான் கிராஸ் பண்ணி ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என் ஒய்ஃப் ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் ரோடு கிராஸ் பண்ணி ஃபைன்லாம் கட்டியிருக்காங்க. இது இன்னொரு நல்ல விஷயம். பார்க் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஸோ விளையாடுவாங்க. ஏதாவது அடிக்கடி பட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு யாராவது வேணும் இல்லையா. பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல், பார்க் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல். இது ஒரு நல்ல விஷயம். நிம்மதியாக தூங்குறார் ஒருத்தர். ஓகே, இது வந்து கரீம் பைக். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ஒன்றும் இல்லை, அந்த கரீம் ஆப் மூலயமா நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் இது 19 dirhams நினைக்கிறேன். நம்ம ஊர் வாடகை சைக்கிள் மாதிரி தான். இந்த வீட்டுக்காரர் ரொம்ப கொடுத்து வச்சவர். பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே அந்த வீடு. ஜஸ்ட் அப்படியே கிளம்பி வந்து ஒரே ஒரு ரோடு மட்டும் கிராஸ் பண்ணால் போதும், பார்க்குக்கு வந்துடலாம். ஓகே, பார்க்குள்ளே வந்தாச்சு. அந்த பார்க்கில் என்ட்ராகும் போதே லெஃப்ட் சைடில் அந்த ரூல்ஸ் போர்டு ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு 16 ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஓகே, இங்கே ஒரு கோச் வந்து ஒன்று சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இங்கே யோகா கோச் நடந்துகிட்ருக்கு.
லெஃப்ட் சைடில் வந்து ஜிம்னாஸ்டிக் கோச் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே கோச் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க, அந்த சைக்கிள்ஸ் வச்சு இங்கே ஃபுல்லாக அந்த குழந்தைங்க ரவுண்ட் அடிக்கிறது, சைக்கிள் எடுத்து ரவுண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே ஒரு 6 ஊஞ்சல் இருக்குது. அந்த ஊஞ்சலுக்காக தான் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம். எப்படா அந்த ஊஞ்சல் காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்ஸ் ஏறினாங்கன்னா இறங்கவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இது நார்மலாக பார்க்கில் எல்லோரும் உட்காந்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க இடம். ஃபஸ்ட்டு பாப்பா நம்மளுக்கு இன்னும் எழுந்துக்கல, அதனால் நம்ம கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துட்ருக்கலாம். இவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, பக்கத்துலேயே வந்து இன்னொரு கிரவுண்டு இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து கிரிக்கெட், ஃபுட்பால்ஸ் அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போது ஃபுட்பால் விளையாடிட்டுருக்காங்க. இவங்களும் கோச் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே எதுவுமே சும்மா விளையாடுறதுலாம் இல்லை, கோச் வச்சு ப்ராப்பர் ட்ரைனிங்கில் தான் விளையாடுவாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாப்பா ஏஜ்லேயே தான் குட்டி பசங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. இந்த மரம் அவதார் படத்தில் இருக்க மரம் மாதிரி சென்டராக இருக்குது. இதெல்லாம் நைட் நேரத்தில் பார்த்தா பயமாக இருக்கும். இப்போ பார்க்க அழகாக இருக்குது. ஓகே, பாப்பா எழுந்துட்டாங்க. இன்னும் கண்ணை முழுசாக திறக்கல. ஆனால் நம்ம பார்க் வந்திருக்கோம் அப்படின்னோடனே உடனே இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், தப்பு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அவங்க ஏஜில் இருக்க பசங்களை நிறைய பேர் பார்த்துட்டாங்களா. ஸோ இதுக்கப்புறம் இவங்களை கையில் பிடிக்கவே முடியாது. இன்றைக்கி வந்து ட்ரெஸ் கோட் பிளாக். ஆக்சுவலி நாங்கள் இந்த பார்க் வரும்போது என்ன பண்ணுவோன்னா, மோஸ்ட்லி ஒரே கலரில் தான் ட்ரெஸ் போட்டிருப்போம். போன வாட்டி வந்தப்போ ரெட் கலரில் போட்டிருந்தோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பிளாக்கில் வந்திருக்கோம் ஃபுல்லாக. ஓகே, இவங்களை இங்கே தூக்கிட்டு வந்துட்டோம். அங்கே விட்டால் அவங்கள கையில் பிடிக்க முடியாது. போன வாட்டி அவங்களே ஏறி அவங்களே அந்த சர்க்கஸில் வந்தாங்க. அதே மாதிரி வருவாங்கன்னு பார்த்தா இந்த வாட்டி அவங்களுக்கு விளையாட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்கே வாமா அப்படின்னு சொல்லி இங்கே தட்டி காமிச்சா, அவனை தட்டி விளையாடுறேன்னு நினச்சா அவளும் தட்டிகிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியாக நானே அவளை பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்லிப்பர் வந்து லப்பருன்றதுனால அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது. ஸோ ஸ்லிப்பரை கழட்டிட்டோம். கழட்டிட்டு வாமான்னு சொன்னால் மறுபடியும் அப்படிக்கா போய் விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவங்கள கொண்டு போய் புல் தரையில் விட்டுட்டோம். ஏன்னா மண்ணில் விட்டால் அவங்க நடக்க முடியல, ஸ்லிப்பர் மாட்டுது அப்படி சொல்லிட்டு. இங்கே இந்த மாதிரி தான் கிட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க குழந்தைங்களுக்கு. அந்த மண்ணை நோண்டி அந்த டப்பாவில் போட்டு விளையாடுறது. எல்லா குழந்தைங்களும் இதை வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக உட்காந்து விளையாடிட்டுருப்பாங்க. ஊஞ்சலுக்கு தாங்க டிமாண்ட். அங்கே பாருங்கள், மொபைலில் நோண்டிக்கிட்டே அவர் அந்த ஊஞ்சல்லாம் ஆட்டி விட்டுட்டு அப்படியே இருக்கார். வெயிட் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே இறங்கணும், அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே மாட்டாங்க. இதோ கிடச்சிடுச்சு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இவளுக்கு ஊஞ்சல் கொடுத்தா அவள் பயப்பட ஆரம்பிச்சிட்டா ஊஞ்சல் ஆட்டினா. சரின்னு இறக்கி விட்டுட்டு, உனக்கு ஊஞ்சலோட அருமை தெரியல, இரு நாங்கள் விளையாடுறோம் நீ பாரு அப்படி சொல்லிட்டு என் ஒய்ஃப் ஏறி உட்காந்துட்டாங்க. அப்புறம் மியூசிக் ரிலேட்டடாக நிறைய இருந்தது குழந்தைங்க விளையாடுறதுக்காக. அது தட்டும் போது அந்த சரிகமா பதனிசா அது வரும். அப்புறம் பக்கத்தில் ட்ரம்ஸ் இருந்தது. இந்த ட்ரம்ஸை வாசிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி தட்டுமான்னு சொல்லி அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்.
பாப்பா அப்போ தான் பார்த்து தட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளேயே ஒரு பையன் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி அவன் வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. திடீர்னு ஜில்லுன்னு காற்று. சரி ஓகே தூர போடுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பலான்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக பார்க்லேருந்து வெளியில் வந்துட்டோம். சரி வாமா போதும் அப்படின்னு சொன்னால் கேட்டை பிடிச்சிட்டு இல்லை நான் வரமாட்டேன் வாங்க மறுபடியும் உள்ளே போகலாம் அப்படிங்கிறா. இல்லைம்மா தூர ஆரம்பிச்சிருச்சு வாமா போகலாமா. இல்லை நான் உள்ளே தான் போவேன்ட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டா. நாங்கள் அதுக்குள்ளேயே பயங்கரமாக இருட்ட ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் திரும்ப வண்டியில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ்ஸு. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.